நேற்றைக்கு கண்ணூர் பல் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த ஒரு பல் மருத்துவ மாணவன், அவர் நீட்ல எம்பிபிஎஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன், நிதின் ராஜ் என்ற பெயர், மர்மமான முறையில் அந்த கல்லூரி வளாகத்திலேயே இறந்து விடுகிறார். உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். அதற்கு பிறகு அவருடைய குரல் பதிவுகள், ஆடியோ, வாட்ஸ்அப் ஆடியோ பதிவுகள்னு சிலவை வெளியாகின்றன. அந்த ஆடியோ பதிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பேராசிரியர், அந்த கல்லூரியுடைய பேராசிரியர்கள் சில பேர் சாதிய ரீதியான நிந்தனை செய்கிறார்கள், மன உளைச்சலுக்கு உருவாக்குகிறார்கள்ங்கிற மாதிரியான தகவல்கள் அதுல இருக்கு. இப்போ அரசாங்கம், காபந்து அரசாங்கம் எலெக்ஷன் மோட்ல கேரளா இருக்கு. 2 பேராசிரியர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு செல்கிறது. கூடுதலாக கடன் வாங்கக்கூடிய ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ல அதோடைய மெத்தடே இது எத்தனை பழி வாங்க போகுதுன்னு தெரியல. உங்களுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சோ கடன் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால தான் உங்களை கூப்பிடுறோம்னு டார்ச்சர் பண்றதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி இந்த மாணவர் வாங்கிய கடனுக்கும் அந்த ஆப்ல இருக்கக்கூடிய அந்த வசூல் செய்யக்கூடிய முறையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் போன் நம்பர் கூப்பிட்டு பேசி இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. இது முழுமையான விசாரணை நடந்தால்தான் எதனால் இந்த கொலையா அல்லது தற்கொலையா, இந்த மர்ம மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பதிவு செய்திருக்கிறார்கள். காயங்களுடன் இறந்து கிடந்திருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்ப ரமேஷ் சென்னிதாலாவுடைய ஒரு போட்டோ, ஜஸ்டிஸ் ஃபார் நிதின் ராஜ் அப்படின்னு காங்கிரஸ் உட்பட பாஜக உட்பட அத்தனை பேரும் அங்கு இருக்கக்கூடிய எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக இதை கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக அவர் தலித் மாணவர். വാസ്തവത്തിൽ ഒരു കോളേജിൽ, കേരളത്തിലെ ഒരു കോളേജിൽ ഇങ്ങനെ ജാതി അധിക്ഷേപം നടക്കുന്നു എന്ന് പറയുന്നത് തന്നെ എത്രമാത്രം അപമാനകരമായ ஒரு சம்பவமான. ஒரு தலித் மாணவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது கேரளா முழுக்க இதுதான் சூழ்நிலை. மிக கொடூரமான சாதிய வன்கொடுமைகள் நடந்து வருகின்றன. இவர்களை ஒழித்து விட்டு நல்லாட்சியை கொண்டு வந்தால்தான் உருப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த விவகாரத்தை கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு கடந்த வாரம் வரைக்கும் சபரிமலை திருட்டு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இது கிடைச்சிருச்சு. இது கிடைச்சிருச்சு, ஆனா பிரயோஜனம் கிடையாது. அங்க தேர்தலும் முடிஞ்சு போச்சு. நம்மூர்ல இருக்கக்கூடிய நீலச்சங்கிகளும் இதுதான் தமிழ்நாட்டிலேயும் நிலைமை. தலித் மாணவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பே இல்லை. இதுதான் திராவிட மாடலான்னு இங்கு கேட்பது போல அங்க இது கம்யூனிச மாடலா, இதுதான் காம்ரேடு மாடலா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறார். இதில் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு உண்டான பொறுப்பு என்பது தனி, அது கேள்வி கேட்கப்பட வேண்டியது இரண்டாவது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய கொள்கையும் நொட்டை சொல்லிக் கொண்டு கடிப்பதன் மூலமாக இவர்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வு யாரிடம் இருப்பதாக அந்த மாநிலத்து மக்களை மண்டையை கழுவுகிறார்கள். ஒரு காங்கிரஸ் கிட்ட இருக்கணும் அல்லது பாஜக கிட்ட இருக்கணும், அது ரெண்டு தான் அங்க பிளேயர். இவங்களை அடிச்சு துரத்திட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வை இவங்க 2 பேத்துல யாரு செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். எல்டிஎஃப்ஐயும் இன்றைக்கு அதனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட் முகமாக பார்க்கப்படுகிற பினராயி விஜயனுடைய அவருடைய சாதி சமூக பின்னணியும் பார்த்து நீலச்சங்கீசம் வழக்கம் போல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதற்கு முன்பு நம்பூதிரிகளும் நாயர்களும் தலைமையில் இருந்த வரைக்கும் வராத எழாத குரல்கள் எல்லாம் தீவிரமாக பினராயி விஜயன் என்ற ஈழவர் வந்ததற்கு பிறகு எழுகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா கேரளா என்கிற மாநிலத்துடைய அரசியல் போலரைசேஷன் என்பது மிக வித்தியாசமானது. சவுத் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தோராயமா 55% இந்துக்களும் 27% இஸ்லாமியர்களும் 18% கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. இங்க பொதுவா இதனுடைய கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் போலரைசேஷன் எப்படி நடக்குதுன்னா, மதச்சார்பற்ற முகம்தான் எல்டிஎஃப்க்கு இருந்தாலும் பெரும்பான்மையான வாக்குகள் இந்துக்கள் இருந்து, குறிப்பாக ஈழவர் மற்றும் பட்டியலினத்தவருடைய வாக்குகள் செறிவாக எல்டிஎஃப்க்கு செல்கிறதுங்கிறதா அங்க இருக்கக்கூடிய போலரைசேஷன். யூடிஎஃப், ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்கிற காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அது முஸ்லீம் லீக்கை தொடர்ச்சியாக தன்னுடைய பார்ட்னராக வைத்திருப்பதால் அங்கு சிறுபான்மையினர், முஸ்லீம்கள் பெரும்பான்மை, அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் வாக்குகளை செறிவா தங்கள் பக்கம் போலரைஸ் செய்கிறார்கள். என்டிஏ, இப்ப பாஜக கூட்டணி கேரளத்தில் வளர்ந்து வருகிறது என்றால் அது உயர்சாதி இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதிலும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை குறைந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறது தான் இப்ப வரைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நம்பூதிரிகள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு இடம்பெயர்ந்து போன பார்ப்பனர்கள், இதுதான் அவங்களோட குறி. சாதி போலரைசேஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா, நாயர் சாதியினர் அங்கு எல்டிஎஃப்க்கு 32%, ஒரு தோராயமான கணக்கீடுன்னு பார்த்தா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 38%,
என்டிஏவுக்கு 27%. அது அங்க இருக்கக்கூடிய நில உடைமை சாதியான பெரிய கம்யூனிட்டி வந்து மூன்றிலும் கிட்டத்தட்ட சமமான அளவுக்கு பிரிகிறது. ஈழவர் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களிலேயே மிக அதிக வாக்கு எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பினராயி விஜயன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அவர்களுடைய அது வந்து கிட்டத்தட்ட இடதுசாரிகளுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 53-55% வந்து எல்டிஎஃப்ஐ கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறார்கள். பட்டியல் இனத்தவர்னு எடுத்துட்டீங்கன்னா அவர்கள் 50-60% பேர் இடதுசாரிகளை ஆதரிக்கும். ஏன்னா இடதுசாரிகளுக்கு ஈழவர்களும் பட்டியலினத்தவரும் ஆதரவு தெரிவிப்பதற்கு பின்னாடி அங்கு நில உச்சவரம்பு சட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட வரலாற்று ரீதியா மிகப்பெரிய ஒரு லெகசி கம்யூனிஸ்டுகளுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் இருக்குன்னு வைங்க. கேரளா மக்கள் தொகையில் 23-25% வரைக்கும் இருக்கக்கூடிய ஈழவர் சமூகத்தினர் அந்த மாநிலத்துடைய மிகப்பெரிய இந்து வாக்கு வங்கி. இவர்கள்லாம் எல்டிஎஃப் உடைய கோட்டை அப்படின்னு கருதப்படுறாங்க. ஏன்னா தோட்ட தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய யூனியன்ஸ் அவங்களுக்கு சார்பாக அவங்க வந்து கன்சல்டேட் ஆகுறாங்க. அப்போ இந்த இடதுசாரிகள் வாக்கு வங்கியை பாஜக பிரிக்கிறது என்றால் அதற்கு தான் வந்து பிடிஜேஎஸ் பாரத் தர்ம ஜனசேனா அப்படின்னு, அதாவது ஆர்எஸ்எஸும் அதற்கு ஒரு அரசியல் முகமாக பிஜேபி இருப்பதை போல இவர்களுடைய ஈழவர்களுடைய வாக்குகளை கீழிருந்து பிரிப்பதற்கு நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதனுடைய அரசியல் முகமாக பிடிஜேஎஸையும் வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக பிஜேபி தன் பக்கம் அந்த வாக்குகளை, அதாவது எப்போதுமே எல்டிஎஃப்க்கு வாக்களிக்கக்கூடிய ஈழவர்களுடைய வாக்குகளை தம் பக்கம் இருப்பதற்கு அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள். எஸ்சி பட்டியலினத்தவர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்யூனிட்டிங்கிறது புலையர்கள். புலையர்களுடைய வாக்குகளும் தொடர்ச்சியாக எல்டிஎஃப்கே தான் போதுன்னா அதற்குள் ஓட்டையை போடுவதற்கு இதே மாதிரியான அமைப்புகளை வைத்துக்கொண்டு கேரள புலையர் மகாசபா மாதிரியான சங்கங்களை வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஓட்டையை போட்டு பாஜக பக்கம் இழுக்க முடியுமா அப்படிங்கிற போலரைசேஷனும் 10 ஆண்டுகளுக்கு மேல தீவிரமாக நடந்து வருகிறது. அதாவது கேரள அரசியல்ல ஒவ்வொரு சாதியும் மதமும் தங்களுக்கான பேஸாக சில கட்சிகளை வைத்திருக்கின்றன. மாறி மாறி காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் ஆளுந்தோறும் அந்த மாநிலத்தில் இந்துத்துவ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருது. சிறுபான்மையினர் எண்ணிக்கை அதிகமாக அங்க இந்து போலரைசேஷன் நடந்து இந்துத்துவ அரசியல் பிஜேபி அரசியல் மிக எளிதா நடக்கணுங்கிறது தான் ஒரு நேச்சுரல் விதி. ஆனால் மாநிலங்கள் அதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஆனால் அது இதுவரைக்கும் கேரளாவில் நடக்காம இருக்கிறதே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இது அவனுங்களுக்கே புரியல. தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியலங்கிறது கூட அவனுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. கேரளால ஏன் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியலங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய கெடு வாய்ப்பா தான் இருந்து வருதுன்னு வைங்க. அப்போ சிறுபான்மையினரை முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை காங்கிரசின் பின்னால் தொடர வைத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய 50%க்கும் மேற்பட்ட இந்துக்களை இந்துத்துவ அரசியலுக்குள் தங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றுவதுதான் பாஜகவுடைய திட்டம். அதுதான் ஆபரேஷன் கேரளான்னு வச்சுக்கோ. இந்த 50%ல் பார்ப்பனர்களையும் நம்பூதிரிகளையும் நாயர்களையும் எளிதாக அவர்களால உள்ள இழுத்து கொண்டு வந்துட முடியும். மீதி இருக்கக்கூடிய ஈழவர்களையும் புலையர்களையும் ஒடுக்கப்பட்ட இவங்க தான் பேஸ், இவர்களாலேயே ஒடுக்கப்படுகிற அந்த கம்யூனிட்டியை இந்துக்களுக்கு இந்துத்துவத்துக்கு பாஜகவுக்கு எப்படி வாக்களிக்க வைப்பது அப்படிங்கறதான் அவர்கள் முன் இருக்கக்கூடிய கேள்வி. இவர்களுக்கு காலகாலமாக உழைத்த கம்யூனிஸ்டுகளை, இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உழைத்த கம்யூனிஸ்டுகளையே அவர்களுக்கு வில்லனாக்குவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும்னு பாக்குறது தான் பாஜகவுடைய தொடர்ச்சியான பணி. இந்த வேலை தான் இந்த நீலச்சங்கிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஈழவரான பினராயி விஜயனுடைய ஆட்சி, இதுவே தலித்துகளுக்கு எதிரானதுன்னு இவர்கள் கிளப்பி விடுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்து எலைட்டுகளுக்கு எப்போதுமே எதிரானதுன்னு வேலை செய்யறது அவர்களுக்கு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளே புக். அது பிரச்சனையே கிடையாது. இல்ல, மேற்கு வங்கத்துல தேர்தல் நடக்க போகுது. இப்போ அங்க இது உதவும். இந்த பிரச்சனையை வந்து இவர்கள் வந்து நேஷனல் மீடியால ஹைலைட் பண்ணி காமிச்சாங்கன்னா அங்க இது உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை உயர் சாதியினர் மத்தியிலும் ஒடுக்கப்பட்ட சாதியினர் மத்தியும் எல்லாருக்கும் எதிரானதாக கட்டமைத்து எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்டை ஆட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேற்றி விட்டால் அங்கு காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸை வீழ்த்துவதற்கு பாஜகவுக்கு அது முஸ்லிம் ஆதரவு கட்சிங்கிற ஒரே ஒரு கார்டு ஒன்றே போதுமானது. இவர்களுக்கு கஷ்டமான வேலை கம்யூனிஸ்டுகளில் இருக்கக்கூடிய இந்துக்களை, ஒடுக்கப்பட்ட இந்துக்களை, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை எப்படி பாஜகவுக்கு கொண்டு வர்றதுங்கிறதான் பெரிய வேலை. அதை பண்ணிட்டா காங்கிரஸை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாங்கிற நிலைமையில தான் பாஜக இருக்குன்னு வைங்க. கம்யூனிஸ்ட் என்ற கட்சி இன்றைக்கு ஈழவரான பினராயிடம் இருக்கும் வரைக்கும் உயிரோடு இருக்கும். நாளைக்கு அதுக்கு ஆட்சியிலிருந்து போனதற்கு பிறகு அதனுடைய தலைமைக்கு நாயரோ நம்பூதிரியோ வந்துட்டா
வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துச்சு? வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஒரே நாள்ல பாஜக வளர்ந்துருச்சா? என்ன கிடையாது. அங்கு ஆட்சி அதிகாரத்தை கைவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த கம்யூனிஸ்டுகள் அப்படியே பாஜக மாறிவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. அதே நடந்திருக்கு. இதேதான் கேரளாக்கு நடப்பதற்கும் வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அப்போ இதைத்தான் பாஜக வந்து சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுது. ஒரு தற்கொலை விவகாரம் இப்ப நம்ம பேச தொடங்கியது. இந்த தற்கொலை விவகாரத்தில் இறந்தவர் ஒரு தலித் என்பதால் அதுல தலித் ஆதரவு நிலைப்பாட்டு கட்சியின் ஆட்சியவே தூக்கி எறிந்து இன்னொன்றை கொண்டு வரலாம். இது இவங்களுக்கு வந்து இன்னைக்கு நேத்து நடந்திருக்கு. இது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா இதனுடைய அப்போ இதுதான் இவங்க ஒர்க்கிங் பேட்டர்னா இருக்கு. அப்போ எல்டிஎஃப் ஆட்சியில பிரச்சனையே இல்லைன்னா அது 1000 பிரச்சனை இருக்கு. எல்லா ஆட்சியிலும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எது முன்னே கூட்டி செல்கிறது, எது பின்னாடி இழுத்துட்டு போறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டிய தேவைதானே நமக்கு இருக்கு. அப்போ இதையே நீங்க வந்து அப்படியே தமிழ்நாட்டுல பொருத்தி பார்க்கலாம். திமுகவை இந்த பாயிண்ட்ல தான் சிதைப்பதற்கு திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எந்தெந்த தரப்புல இருந்தெல்லாம் இருக்கு, அவர்களை எல்லாம் எப்படி அவர்களே வில்லனா காட்டுவது, திமுகவை பட்டியலினத்தவருக்கு வில்லனாக எப்படி காட்டுவது, திமுகவை உயர் சாதியினருக்கு எப்படி காட்டுவதுங்கிறது வாட்ஸ்அப் மூலமாவே அவங்க வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு நம்பர் போட்டா கலப்பு திருமணத்துக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்தா கூட அதை அதிமுகவுடைய எந்த தலைவரும் மேடையில பேச மாட்டாங்க. ஆனா கொங்கு மண்டலத்துல இதை காமிச்சு அதை தனித்தனியா டோர் கேன்வாஸ்ல அவங்க இதைத்தான் பேசுவாங்க. டோர் கேன்வாஸ்ல பேசுவதற்கென்றே தனியாக ஒரு புத்தகத்தையே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். திமுக தான் சூப்பரா ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுது. இவர்கள் டோர் கேன்வாஸ்ல பேசுவதற்கு சாதி போலரைசேஷன் பண்ணுவதற்கு வச்சிருக்க பிளே புக் வந்து அதை விட பெருசு. ஊடகத்திலே வராது, நேரடியா மக்கள்கிட்ட போய் பேசுறது. இப்ப நேற்றைக்கு வந்து பட்டியலின செயல்பாட்டாளர்கள் எடப்பாடியை சந்திப்பு, தலித் அறிவுசார் குழுமம், அவர் லுங்கியோட வந்து நின்று இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி வாங்க தலித் அறிவுசார் குழுமம் வந்திருக்கு, அவங்களுடைய கோரிக்கைகள் இவங்க என்னென்னலாம் கொண்டே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அருந்ததியர் கொடுக்கப்பட்ட உள்ளொதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்வதற்கான கோரிக்கை முதற்கொண்டு எத்தனையோ விஷயங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இன்னைக்கு கூச்சமே கிடையாது. பாஜக கூட்டணியில் பாஜக ஆட்சி தான் வரப்போகுது. அதிமுக வாக்கு கேட்பது, எடப்பாடி வாக்கு கேட்பது என்பது பாஜகவுக்கு. அந்த ஆட்சியில் தலித்துகளுக்கு நலனை எல்லாம் நாங்க உறுதி பண்றதுக்காக இந்த கோரிக்கையோட வந்திருக்கோம். நீங்க போய் நிக்கிறாங்கன்னா இவர்கள் திமுகவை இதே பாயிண்ட்ல வச்சுதான் கேரளாவில் எல்டிஎஃப் எதை செய்கிறார்களோ இதைத்தான் 5 வருடமா செய்திருக்கா. இத்தனையும் நாம தாண்டி நின்றுக்கோம். இன்னும் 10 நாள்ல தேர்தல் வரப்போகுது. இவர்கள் முன்னெடுத்த எந்த திரிபுவாத பிரச்சாரமுமே அவதூறு பிரச்சாரமுமே இங்க செல்ஃப் எடுக்கலைங்கிறதா. அது எடுக்கலைங்கிறதுனாலதான் இவங்க நேரடியாக கடைசிக்கு நேரடியா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்போங்கிற இடத்துக்கு வந்து அது தமிழ் முதல்வர் ஒருத்தர் அவர்தான் வந்து தலித் அறிவுசார் குழுக்கள் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அவரை வந்து விசிகாவினர் தாக்கி விட்டதா அவர் வந்து ஒரு புகார் எல்லாமே வந்து கொடுத்தாரு. உண்மையில தாக்கலை. அவங்க வந்து நீ வந்து ஒரு தலித்துங்கிற பேர்ல வந்து ஏன் வந்து மிஸ்யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து விசிகாவினர் தட்டி தான் கேட்டாங்க. அதை வந்து என் மீதான தாக்குதல் அப்படி இப்படின்லாம் அவர் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ விசிகா வந்து ஆப்வியஸ்லி திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவருக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதா ஒரு நிலைமை. ஆனா போய் எடப்பாடி கிட்ட போய் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க வந்து உணரவே இல்லை. உணராத ஆட்கள் தங்களுக்கு அறிவு இருப்பதாக நினைத்து கொண்டு தங்களுக்கே வந்து தாங்களே அறிவாளிகள் அப்படின்னு பெயர் சூட்டிட்டு ஒரு அமைப்பை வச்சுட்டு இருக்கிறார். தலித்துகளுக்கு திமுக ஒரு சுவர். அந்த சுவர்ல நீங்க அவங்க எழுதுற சித்திரம் பத்தாது. நீங்க சூப்பரா சுண்ணாம்பு தான் நீங்க அடிக்கிறீங்க, நாங்க சித்திரம் வரையணும்னா வந்து வரைங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சுவரை இடிக்க வரக்கூடிய கடப்பாறைகளுக்கு குஞ்சமாற்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு அதையும் அறிவுஜீவிகள்ங்கிற பேர்ல செய்யறதுங்கிறது வந்து மிக மிக கேவலமான விஷயம். இதை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வருகிறார்கள். கேரளாவில் நடந்து வருகிற இந்த சோசியல் இன்ஜினியரிங் அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாடம். இன்னைக்கு அங்க வந்து 30% சிறுபான்மையினர் இருக்கிறதுனால பாஜக இவ்வளவு போலரைசேஷன் பண்ண முடியுது. இங்க அதற்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் அங்கு செய்ய முடிந்தால் என்றைக்கு நாள் இங்கேயும் செய்ய முடியுங்கிறதா அவருடைய நம்பிக்கைக்கான காரணம். மற்ற ஊர்களில் இந்த உத்தி சோசியல் இன்ஜினியரிங்கிற உத்தி வந்து பாஜக 1980 உருவான கட்சி. எனவே இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு முறை வந்து 1920 நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே சக்சஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதற்கு எதிரான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை தான் உன்னால் வந்து கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா உனக்கு வந்து ஒரு உயர்சாதி பார்வை தொடர்ச்சியாக பாஜக மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த கரையை வந்து அதை கரைன்னு பாஜக கருது. அதை துடைப்பதற்காகத்தான் இந்த முறை வந்து ஒரு பார்ப்பனருக்கு கூட சீட்டே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்க வந்திருக்காங்க. இந்த நிதின்ராஜ் இஷ்யூவுக்கே வருவோமே, இது வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, கேரளாவில் ஒன்று நடக்குது, தமிழ்நாட்டில் ஐஐடியில் வந்து அந்த ஃபாத்திமான் ஒரு மாணவி இதுவாச்சு, இப்படிலாம் நம்ம வந்து பார்ப்பதை விட நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்பியுடைய டேட்டா ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குது.
குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் 2014 தொடங்கி 2024 வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 13,000 மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலும்னா 99% அவர்கள் தலித்துகளாகவோ பழங்குடியினராகவோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாகவோ இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் 1,17,849 பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்வி நிலையங்களில் இது மாதிரியான ரேக்கிங் மாதிரியான விஷயங்களுக்காக கிடையாது, பேராசிரியர்கள் பாகுபாடு சாதி ரீதிகளாக என்ன வந்து இது பண்ணுறாங்கன்னு. பேராசிரியர்களாக எப்படி வந்து இவங்களை வந்து ரேக்கிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து வர்றவர்கள், ரொம்ப எளிய பின்னணியிலேருந்து வர்றவர்கள், கொஞ்சம் மார்க்கு இருக்கலாம் குறையும். மார்க்கு குறைஞ்சதுக்கு பிறகு முதல்ல மக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு சாதி ரீதியாக அதை மாற்றுறது. இவனை வந்து திரும்ப திரும்ப மக்குன்னு சொல்லி அவனால் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அவன் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு அவனுடைய நிறத்தை பேசுறது. நீ கருப்பாக இருக்கிற, நீ உன்னுடைய ஜாதி இது, நீ வந்து மாடு மேய்க்க தான் லாய்க்கு, இப்படியெல்லாம் பேசுறது. இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா 65% மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தற்கொலைகள் அதிகரித்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓவராலாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய தற்கொலைகள், பல்வேறு காரணங்களால் தற்கொலைகள். ஆன்லைன் லாட்டரியில் தற்கொலை பண்ணிக்கிறான், பொண்டாட்டி திட்டிச்சின்னு தற்கொலை பண்ணிக்கிறான், என்னென்னவோ தற்கொலைகள் நடக்குது. அதில் 8.1% மாணவர்களுடைய தற்கொலை மட்டுமே இருக்கிறது. இது 12 பேர் தற்கொலை பண்ணிக்கிறானா அதில் ஒருத்தன் மாணவனாக இருக்கிறான், கல்வி நிலையத்தில் நடக்குது. இது எவ்வளோ பெரிய கொடூரமான இது. இந்த டேட்டா நாம கொடுக்கல, என்சிஆர்பி கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்கிறது. இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் என்ன கம்யூனிஸ்ட் தான் ஆளுதா, திமுக தான் ஆளுகிறதா? இந்தியாவில் இன்னைக்கு பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக தான் ஆளுகிறது. ஐஐடியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளில் 160 பேர் தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஐஐடிங்கிறது எவ்வளவு ஒரு உயர்கல்வி நிறுவனம், அதுக்குள்ளே ஒருத்தன் போகணும்னாலே எவ்வளவு முயற்சிகள் எடுத்து போக முடியும். சாதாரண ஆட்கள்லாம் போக முடியாது. இன்னி வரைக்கும் ஒரு கிராமப்புற மாணவனுக்கு ஐஐடி என்பது ஒரு பெரும் கனவு. ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள், ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஐஐடிக்கு போக முடியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாலே 160 பேர் கடந்த 20 ஆண்டுகளில் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 70 பேர் கடைசி 5 ஆண்டுகளில் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பேசப்படாத ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. ப்ரிவிலேஜ்டு நிறுவனங்கள், இந்த மாதிரியான ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் ஏதாவது குற்றங்கள் நடந்தால் அதற்கு வேற ஏதாவது கதையை கட்டி உண்மையா எந்த கவட்டையில போய் பிடிக்கணுமோ அதிலிருந்து நகர்த்தி விடக்கூடிய வேலையை வந்து ஊடகங்களும் பாஜகவும் தொடர்ச்சியா செய்து. இதெல்லாம் கண்ணூர் மாதிரியான கேரளா, தமிழ்நாடு, கேரளா மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில அரசு கீழே இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல நடந்தா பேசக்கூடிய அதே வாய்கள் இதே வாதத்தை அவர்களுடைய நிறுவனங்களில் நடக்கும்போது வைப்பதே இல்லைங்கிறத பார்த்தாலே இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் தெளிவாயிரும். மீண்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம்.